மழை வெள்ள சேதத்தில் இருந்து மீண்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளன. தூத்துக்குடியில் வடகிழக்கு பருவமழையின் போது சேதமடைந்த உப்பளங்களை சீரமைக்கும் பணி கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வந்தன. பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து உப்பு உற்பத்திக்கான பணிகள் தொடங்கியுள்ளன. அலங்களில் தண்ணீர் பாய்ச்சுதல், உப்பு வார்த்தல் உள்ளிட்ட பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். உப்பு உற்பத்திக்கு மானிய விலையில் மின்சாரம், மழைக்காலங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரணம், தனி நலவாரியம் அமைப்பது என்பன உள்ளிட்ட பல அடுக்கடுக்கான கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். உப்பு தொழிலை பாதுகாக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறத நெக்ஸ்ட்டுக்கு வந்தா உப்பு தொழிலுக்கு மானிய விலையில மின்சாரம் தருவோம்னு சொல்றாங்க, தர்றதில்ல. உப்பு தொழிலுக்கு உப்பை வெளி மாநிலத்துக்கு கொண்டு போய் விற்பதற்கு நாங்க சலுகை பண்ணணும்னு சொல்றாங்க, செய்யறதில்ல. அதே போல ரயில்வே வேக்கன் கொடுப்போம்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது, கொடுக்கறது இல்ல. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வேக்கன் இருந்துச்சு, இப்ப அது இல்ல. அதனாலே இன்னைக்கு தூத்துக்குடி உப்பு வெளியில போக முடியல. சோனல் சிஸ்டம் அது ரத்து பண்ணிட்டாங்க. அதனால தூத்துக்குடி உப்பு வெளியே கொண்டு போய் விற்க முடியல.